அன்பர்களே, ஆத்ம வணக்கம். குருவை நான் அடையாளம் காண்பது எப்படி? இந்த காலத்தில் கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஏன்னா நான் தெளிவு என்பது உங்களுக்கு தெளிஞ்ச பிறகு தான் நீங்கள் அவங்களை புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் ஒரு பகவத்கீதையின் சொல்படி குரு நம்மை சமமாக பதிக்கூடாது. உங்களை சமமாக தனக்கு ஈக்குவலாக நினச்சி பதில் சொல்லக்கூடியவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்க முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரும் நீங்களும் வேறானவர் அல்லவென்று. அது தத்துவார்த்த ரீதியாகவும் சரி, ஞானத்திலையும் சரி, அனுபவத்திலையும் சரி. அதனால் அந்த நிலையிலேருந்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதி அது கொடுத்தது காரணம் அந்த புரிதல்னால அவங்கக்கிட்ட நான் குருன்னு அவங்க நினைப்பே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு அது பதில் சொல்லணும். உங்களுடைய ஆர்வத்துக்கான ஒரு விஷயத்தை அவங்க தூண்டி விட பார்ப்பாங்களே தவிர மற்றபடி தன்னை குருவாக அவங்க நினைச்சிக்க மாட்டாங்க. ஆத்ம வணக்கம். இது பகவத்கீதையிலே சொல்லப்பட்டது. தனக்கு குரு மாணவனை சமமாக நினைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.